தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் சேனலில் வரும் காட்சிகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைய விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருக்கு மூஞ்சூறு எலி ஏன் வாகனமாக அமைந்தது என்ற நிகழ்வை பார்ப்போம். புராண காலத்திலே யானை தலையுடன் தலையில் 2 கொம்புகளுடன் கஜமுகாசுரன் என்ற அசுரன் இருந்தான். அவன் சிவனை நோக்கி தவம் இருந்து எந்த ஆயுதங்களாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றும் மறுபிறவி என்று தனக்கு எதுவும் தேவையில்லை என்றும் வரத்தை பெற்றுக்கொண்டான். அவனை அழிப்பதற்காக விநாயகர் வரும்பொழுது அவரால் அவனை கொல்ல முடியாமல் தவிக்கும் பொழுது சிவபெருமான் அவரிடம் ஞாபகப்படுத்துகிறார், அவனால் எந்த ஆயுதங்களாலையும் அவனை கொல்ல முடியாது என்று. இதை அறிந்த விநாயகர் உடனே தன் தந்தத்தை உடைத்து அதன் மூலமாக அந்த அசுரனை கொன்றார். அவன் மறுபிறவி எடுக்காமல் மூஞ்சூறு எலியாக மாறினான். அவனை தன் ஞானக்கண்ணால் பார்த்த விநாயகர் தன் வாகனமாக மாற்றிக்கொண்டார். அது மட்டுமில்லாமல் விவசாய நிலங்களை அன்றைய காலகட்டத்திலே எலிகள் நிறைய நாசம் செய்து கொண்டிருந்ததால் அவற்றை காப்பதற்காகவும் மூஞ்சூறுவை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார் விநாயகர். சிறு சிறு துளைகள் உள்ள இருள் சூழ்ந்த இடங்களிலும் சூழ்ந்து வரும் அந்த எலியை தன் வசப்படுத்தி கொண்டால் இருளை போக்கி மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம் என்ற நோக்கிலும் விநாயகர் அந்த மூஞ்சூரை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு பலகாரங்களை வைத்து நாம் படையல் செய்தால் அவர் நம் குடும்பம் செழிப்பாக இருக்கவும் வளமாக வாழவும் நல்லாசிகளை புரிவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. அதை நாம் இன்று சிறப்பாக செய்து விநாயகரின் ஆசியை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.